ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, அவசரமாகத்தான் உன்னை நோக்கி வந்துள்ளேன் தங்கமே. அலட்சியத்தை மட்டும் காட்டாதே. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் இவனுடைய வாழ்க்கை வீணாக போக வேண்டும், அவனுடைய வாழ்க்கை வீணாக போக வேண்டும் என்று, யாருடைய வாழ்க்கையும் வீணாக போக வேண்டும் என்று நீ நினைத்தது கூட கிடையாது. எல்லோருடைய வாழ்க்கையும் நன்றாகவே இருக்க வேண்டும், எல்லோருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு மனதிலும் சரி, முகத்திலும் சரி, ஒரு அழகான ஒரு பிள்ளை, தூய்மையான ஒரு பிள்ளை தான் நீ. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலேயே சிலர் என்ன தெரியுமா நினைக்கிறார்கள், இவள் எப்படி வாழ்வாள், இவள் எப்படி வாழ்வாள் என்று நான் பார்த்துதான் விடுகிறேனே, இவள் நம்மோடு வசதியான ஒரு பெண்ணாக மாறிவிடுவாளோ, வசதியான ஒரு குடும்பத்தை நடத்திடுவாளோ என்று பயப்படுறாங்க. நீ உனக்கே தெரியும் யார் பயப்படுறா, எந்த விஷயத்தை செய்ய துடிக்கிறாங்கன்னு. அதனாலேயே தீய சக்திகளை ஏவி விடுறதுக்கும் இவங்க ஒன்றும் எப்பொழுதுமே தயங்குற ஒரு ஆள் கிடையாது. தீய சக்தியா இவர்களுக்கு நிறைய பேரோட வாழ்க்கையை கெடுத்து அதிகமான பழக்கங்கள் உண்டு. எப்பொழுதுமே என்னிடமே வந்து சொல்வார்கள், இவன் எப்படி சாயி நல்லபடியாக இருக்கான் என்று. எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கும், ஏன் யாரும் நன்றாக இருக்கக்கூடாதா என்று. அடுத்தவன் வாழ்க்கை கெட்டு போவதில் இந்த குடும்பத்திற்கும் இந்த பெண்ணுக்கும் அதிக ஆசையும் இருக்கு, அதிக சந்தோஷமும் இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து நிற்கும் பொழுது இந்த பெண் அதிகமாகவே சந்தோஷப்பட்டவள் தான். ஏன் சந்தோஷப்படுகிறார்கள் என்றால், நீங்கள் நினைப்பீர்கள், எதற்காக அடுத்தவர்களுடைய வாழ்க்கை கெட்டு போனால் மற்றவர்களுக்கு சந்தோஷம் வருகிறது என்றால், அவர்களை விட அடுத்தவர்கள் ஏறிவிடக்கூடாது. உன்னுடைய திறமைகள் தான் எல்லாத்துக்குமே காரணம். நீ ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் அந்த 10 ரூபாலையும் குடும்பம் நடத்துவேன், 100 ரூபா கொடுத்தா அந்த 100 ரூபாலையும் குடும்பம் நடத்த தெரியும், 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த 1 கோடி ரூபாய்க்கு எப்படி அழகான ஒரு குடும்பம் நடத்த முடியுமோ உன்னால் நடத்த தெரியும். இந்த மாதிரியான திறமைகள் உன்னிடம் நிறைய ஒளிந்து கிடக்கிறது. அது உனக்கு தெரியாது. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு, ஐயோ இவ நம்மளோட அதிகமான பணக்காரே ஆயிடுவாளோ, அதிகமான சொத்துக்களை சேர்த்துருவாளோ, இப்போதைக்கு சொந்தத்திலேயே நம்ம தானே நம்பர் 1 இருக்கும், இவ நம்மளை விடவே அதிகமாக ஆகிடுவாளோ என்று ஒரு பொறாமை தான். குலதெய்வ கோயிலுக்கு போகும் பொழுதே இவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்றால், உனக்கென்று ஒரு தனி விளக்கு போடுவார்கள். உன் கூட தெய்வம் இருக்கக்கூடாதுன்னு. குலதெய்வத்திற்கு தெரியாதா, தெய்வத்திற்கு தெரியாதா யாரோட இருக்க வேணும்னு? எந்த இடத்துல உண்மையான அன்பு இருக்கோ, எந்த இடத்துல மனசில் மற்றவர்களுக்கு கெட்ட எண்ணம், இவர்களெல்லாம் வீணாக போயிடணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்க, இவங்களாம் நல்லா இருக்கணும் யார் நினைக்கிறாங்கன்னு தெய்வத்திற்கு தெரியாதா? தெய்வத்திற்கு எல்லாமே தெரியுமே. நீ எப்படி நினைக்கிற, உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து தீய சக்தியை ஏவிவிட்ட குடும்பம் எப்படி நினைக்குது, எல்லாம் தெய்வத்துக்கு தெரியுமே. தெய்வத்துக்கு தெரியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் என்ன நினச்சிக்கிறாங்க, அவங்க தான் நல்லவங்க, மற்றவங்களெல்லாம் கெட்டவங்க அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க எல்லாரும். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த உலகத்தில், ஒரே ஒரு விஷயம் மட்டுமே நான் சொல்ல ஆசைப்பட்றேன். எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினைக்கிறதுக்கு இங்கே ஆள் குறைவு தான். உன்னை போல் சிலர் இருக்காங்க, ஆனால் அந்த சிலருக்கும் கஷ்டம். காரணம், அவங்க உண்மையானவர்கள், அடுத்த பிறவி அவர்களுக்கு கிடையாது என்பது. சந்தோஷமாக இருக்குமே, உனக்கெல்லாம் அடுத்த பிறவி என்பதே இல்லை. ஏனென்றால் இந்த பிறவியிலேயே அனைத்து கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்ட. உனக்கு இதுக்கு மேலே அடுத்த பிறவின்னு ஒன்று கொடுத்து அதுலேயும் உன்னை கஷ்டப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை இன்னும் கஷ்டப்படுத்தி எதற்கு? அதான் நான் ஒரு முடிவே எடுத்து விட்டேன். இனிமேல் உனக்கு கஷ்டம் என்று ஒன்று கிடையாது. அதே போல் அடுத்த பிறவி என்ற ஒன்றும் இல்லை. சந்தோஷமாக தானே இருக்க கேட்கும் பொழுதே. அப்பாடி, எனக்கு அடுத்த பிறவியே கிடையாது, சாயே சொல்லிவிட்டா, நான் ஆசைப்பட்டது போல அடுத்த பிறவி என்ற ஒன்று இல்லை என்று சந்தோஷமாக இருக்கிறதல்லவா? நான் சொல்வது பொய் அல்ல, உண்மையே. ஆனால் ஒன்று, இப்பொழுது நீ எப்படி இருக்கிறாய்? யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் இருக்கிறாய் அல்லவா? இது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க வேண்டும்.
இதில் நடுவில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. இப்பொழுது எப்படி ஒரு தூய்மையான மனதோடு இருக்கிறாயோ அதே போல உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதே ஒரு தூய்மையான ஒரு வயதோடு தூய்மையான ஒரு விஷயத்தோடு நீ இருக்க வேண்டும். புரிகிறதா என் தங்கமே? மனதளவில் கஷ்டத்தோடும் மனதளவில் நிம்மதி இல்லாமலும் இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து எல்லா விதமான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தனியாக சொல்ல விரும்பவில்லை. ஒவ்வொரு விதமான கசப்பான விஷயங்களையும் எடுத்து இனிப்பான விஷயங்களை தருகிறேன். ஆனால் இனிப்பான விஷயங்கள் வரும் பொழுது தலைகணமாக கூடாது. இப்பொழுது எப்படி ஒரு அன்பான பிள்ளையாகவும் அற்புதமான பிள்ளையாகவும் தெய்வங்கள் அனைத்தும் பார்த்து வியக்கும் ஒரு பிள்ளையாகவும் நீ இருக்கிறாயோ அதே போலவே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் யாருக்கும் துரோகம் செய்துவிடக்கூடாது. அப்படி மீறி ஏதாவது ஒரு விஷயத்தை நீ செய்தாலானால் கண்டிப்பாக அடுத்த பிறவி என்பது ஒன்று வந்துவிடும். நானும் உனக்கு அடிக்கடி சொல்வேன், அம்மா இந்த விஷயத்தை செய்கிறாய் நல்லது, ஆனால் இந்த விஷயத்தை செய்யாதே என்று உன்னை தட்டியும் கொடுப்பேன். அதே நேரம் இது நடக்கப் போகிறது என்று சொல்லியும் உனக்கு இது செய்யாதே என்று சொல்லியும் உனக்கு அறிவுரையும் கொடுப்பேன். ஏனென்றால் நான் அப்பா. இந்த உலகத்திற்கு நான் கொண்டு வந்தேன், நான் பார்த்து கொள்வேன், நான் தான் உனக்கு அனைத்தும் என்று உனக்கு சொல்லும் ஒரு அப்பா. புரிகிறதா? கவலையை விடு, கண்ணீரை துடைத்துக்கொள், கஷ்டங்களை விடு. உன்னுடைய மனதில் எதெல்லாம் உனக்கு பாரங்களை அதிகமாக கொடுக்குதோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் விட்டுடு. நம்பிக்கை மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். சாய் இருக்காரு, பார்த்துப்பாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சரியாக நடத்துகிறாரு, எல்லா நேரத்திலையும் நமக்கான துணையாக இருக்காரு என்று நம்பு. நீ நம்ப நம்ப உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான ஒரு அத்தியாயத்தை பார்ப்ப. என்னுடைய சச்சரிதத்தில் எத்தனையோ அத்தியாயம் பார்த்துருக்க, அதில் இன்பமான அத்தியாயத்தை நீ கண்டிப்பாக பார்ப்ப. என்னையும் தான் ஆரம்பத்தில் யாருமே புரிஞ்சிக்கல, ஆனால் கடைசியில் எல்லோரும் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. தெய்வமாக வந்த எனக்கே இந்த மாதிரியான சூழ்நிலை என்றால் மனிதன் நீ. 1000 விஷயங்கள் இருக்கும், எல்லாவற்றையும் சமாளித்து தான் நீ தெய்வத்திடம் வர முடியும். நீ நிச்சயமாக இதே போல கடைசி வரைக்கும் இரு. உனக்கு கர்ம வினை முடிந்துவிடும், நல்லது நடக்கும். அடுத்தது உனக்கு அடுத்த பிறவி இருக்காது. நீ என்னிடம் வந்து சரணாகதி அடைந்து என்னோடே இருக்க ஆரம்பிச்சிருவேன். உனக்கும் எனக்கும் ஜென்மம் ஜென்மமான பந்தம். நான் ஷிரடியில் வாழும் பொழுது நீயும் தான் அங்கு இருந்தாய். அதனால்தான் இன்று வரைக்கும் உன்னுடைய உறவும் என்னுடைய உறவும் ஒரு அழகான ஒரு உறவாக இருக்கிறது. நான் ஒரு தெய்வமாக இல்லாமல் ஆபத்தான சூழ்நிலையில் கூட உனக்கு ஒரு அப்பாவாக இருந்து கை கொடுக்கிறேன். காரணம் நீயும் நானும் ஷிரடியில் ஒன்றாகவே இருந்தோம். என்னுடைய பக்தனாக நீ இருந்தாய். இன்று வரைக்கும் அப்படித்தான், இனிமேலும் அப்படித்தான். உனக்கு தீய சக்திகளை யார் ஏவி விட்டார்களோ அவர்களை நிச்சயமாக நான் மன்னிக்க மாட்டேன். உனக்கு ஏவி விட்டார்கள் என்றால் அடுத்த கட்டம் அவர்களுக்கு நான் தண்டனை கொடுக்க போகிறேன். அவர்கள் ஏவி விட்டது அவர்களுக்கு திரும்ப போகிறது என்று அர்த்தம். புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தெய்வம் என்றால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாது. இத்தனை பேர் எனக்கு துரோகம் செய்கிறாங்க, ஆனால் தெய்வமானது அமைதியாக இருக்கு என்று நினைத்து தெய்வத்தை மட்டும் திட்டாது. அது தெய்வ நிந்தனையாகி அதுவும் ஒரு பாவமாகிவிடும். இந்த உலகத்தில் எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் ஏழ்மை நசுக்கினால் பாவம், இதெல்லாம் ஒரு பாவமே. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் செய்யும் பாவம். தெரிந்து எந்த பாவத்தையும் செய்துவிடாது. தெரியாத இதுவரைக்கும் நீ செய்த தெரிந்தும் தெரியாமலும் இருக்கும் பாவத்தை நான் மன்னித்து விடுகிறேன். இதற்கு மேல் எதுவும் செய்யாதே. தெரிந்தும் செய்யாதே, தெரியாமலும் செய்யாதே. கொஞ்சம் பார்த்து நிதானமாக இரு. எல்லா விஷயத்திலும் நான் துணையாக இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.